Hello everyone, welcome back to my YouTube channel. So என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அடுத்த மேக்கப் டியூட்டோரியல் தமிழில் பண்ணட்டுமான்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் எஸ் பண்ணுங்க, கோ ஹெட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ தமிழில் பண்ணுறேன். ஸோ நான் என்னோட மதர் டங் உருதுவாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ தமிழ் நல்லாவே பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். ஸோ தமிழ் என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க தமிழில் இருக்க போகுது அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு 2 விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த காண்டாக்ட் லென்ஸை பார்த்து பயப்படாதீங்க, இது என்னோட நேச்சுரல் ஐஸ் கிடையாது. அண்ட் செகண்டரி, இந்த ப்ளூ ஐலைனர் ஒரு நியூ ப்ராடக்ட் வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணாதது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெரி. வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து பாருங்கள் என்னோட மேக்கப் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரைமர் இட்ஸ் ஃப்ரம் பெனிஃபிட் போர் ப்ரொஃபஷனல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மீடியம் சைஸ் போர்ஸ் இருக்குது, நல்லா உத்து பார்த்தா தெரியும். ஸோ எல்லா போர்ஸும் அண்ட் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் பிளர் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் கொஞ்சோண்டு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஸ்மூத் லேயர் ஃபார்ம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன். இட்ஸ் கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இது ஃபுல் கவரேஜாக இருந்தாலும் ஹூடா நிக்ஸ் காஸ்மெட்டிக் மாதிரி அந்த அளவுக்கு ஃபுல் கவரேஜ் இல்லைனாலும் ஓரளவுக்கு நேச்சுரல் லுக்கும் கொடுக்கும். ஸோ அதனால நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு ஸ்பாட்ஸ் கூட கவர் பண்ணும். ஸோ எப்போவுமே நெக்கு மறந்துடாதீங்க, இல்லைனா இது வேறு கலர் இது வேறு கலரில் தெரியும். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன் நல்லா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈவனாக என்னோடய ஃபேஸ் எனக்கு ரொம்ப அன்ஈவன் ஸ்கின் டோன் எவ்வளோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னோடய ஸ்கின் ஈவனாக ஃபவுண்டேஷன் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போனேன் அப்படின்னா, எனக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஸ்லைட்லி கலர் கரெக்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு கலர் கரெக்டிங் பேலட் யூஸ் பண்ண போகிறது இட்ஸ் ஃப்ரம் மேக். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் தான் நான் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். எனக்கே கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்குது. குயிக்லி இந்த கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் கன்சீலர் வச்சு என்னோட அண்டர் ஐ பிரைட்டன் பண்ண போகிறேன். ஸோ நான் கன்சீலர் 1 ஷேட் லைட்டர் தேன் மை ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ண போகிறது ஃப்ரம் ஹூடா பியூட்டி. ஷேடு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் ஷேடு எங்கே பார்க்குறது, இது க்ரீம் கன்சீலர். பட் ஷேட் எங்கே பார்க்குறதுன்னு தெரியல. நான் அப்புறமா நான் வாங்கினது வச்சு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த ஏரியாஸில் மட்டும் நான் கன்சீலர் போடுறேன். அண்ட் இப்போது பிளெண்டிங் இது எல்லாமே இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஆரஞ்ச் கலர் கரெக்ஷன் எல்லாமே மறைஞ்சிரும். அண்ட் அண்டர் ஐ பிரைட்டன் அப், இன்ஸ்டன்ட்லி பிரைட்டன் அப் ஆகும். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாருங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் மறைஞ்சிடுச்சு. அண்ட் என்னோடய கன்சீலரில் என்னோடய அண்டர் ஐயும் ஹைலைட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த எல்லா ஏரியாஸுமே நான் வந்து blend பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிக்ஸ் ப்ரொஃபஷ்னலோட ஐ ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு வந்து இப்போ பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஷேடோ வந்து ஒரு நியூட் கலர் வச்சு நான் வந்து என்னோட க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து க்ரீஸ் லைன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நேச்சுரல் கலர் வச்சு என்னோட ஐலிட்டில் பூச போகிறேன். ஸோ நான் இந்த நேச்சுரல் கலர் எடுத்து டோட்டல் என்னோட ஐலட்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஐலிட்டில் நேச்சுரலாக ஒரு கலர் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட ஐஸ் நல்லா பிரைட்டனாக பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, இப்போது கமிங் டு த நியூ ப்ராடக்ட். இது வந்து ஃப்ரம் பேரியன் வாட்டர் ஆக்டிவேட்டட் கலர். ஓகே, இந்த ப்ளூ வந்து வாட்டர் வச்சு ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நான் வாட்டருக்கு பதிலாக இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, இல்லை ஆக்சுவலாக ப்ரைமர் வாட்டர் இல்லை, செட்டிங் ஸ்ப்ரே வாட்டர் இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஐம் ஸோ எக்ஸைட்டட். இந்த நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, எனக்கு அது மாதிரி தான் இருக்குது. ஐயோ எப்படி வரப்போதோ, நல்லா வரணும்னு நினைக்கிறேன். நல்லா வரலன்னா மன்னித்து விடுங்க மக்களே. பார்க்கலாம். ஒரு ஐலைனர் மாதிரி போடுறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா இது குயிக்காக ட்ரை ஆகிடும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குப்பா. மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓ மை காட், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மேலே ஒரு செகண்ட் கோட்டிங் கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஐயோ, பைசா வசூல் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. பயப்படாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு நான் லென்ஸ் போட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி பியூட்டிஃபுல், என்ன ப்ளூ சொல்லலாம், இது ஏதோ ஒரு ப்ளூங்க, ஆனால் ப்ளூ. ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு. இப்போது நான் வந்து என்னோடய வாட்டர் லைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் நிக்ஸ் ப்ரொஃபஷ்னல் சஃபயர் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ப்ளூக்கும் சம்மந்தமே இல்லை, பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட வாட்டர் லைன். ஓகே ஓகே ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ஷாக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது. லைக் ஐலைனர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும், எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேலட் எடுத்து சேம் இந்த எலக்ட்ரிக் ப்ளூ, எலக்ட்ரிக் ப்ளூ இது பேர் வந்து இதில் ஓஷன் டீப்பாங்க, பட் நான் வந்து இது எலக்ட்ரிக் ப்ளூ சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஐ ஷேடோ எடுத்து இது வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். ஓ மை காட், ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மேலே இருக்க கலரும் கீழே இருக்க கலரும் சேம் ஆயிடுச்சு. பளிச்சுன்னு இருக்கு, அப்படியே ஒரு பளிச் எஃபெக்ட். ஓகே, இதுக்கு மேலே நான் கண்ணுக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் பண்ணேன்னா ரொம்ப பேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறேன், என் கண்ணுக்கு நான் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இல்லை, ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா மஸ்காரா போட போகிறேன். ஸோ இந்த மஸ்காராவும் வந்து ஃப்ரம் பெனிஃபிட் பேட் கேர்ள் பேங்க். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் மஸ்காரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி உங்களுக்கு வந்து இந்த லேஷஸ் போடுற எஃபெக்ட் கிடைக்கும். மக்களே பாருங்க 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 பாருங்க, ஹவ் பியூட்டி. இந்த கண்ணு பாருங்க, இந்த கண்ணு பாருங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச லேஷ் மஸ்காரா.
ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப லெங்க்தன் பண்ணிவிடும். நம்மளோட லேஷஸ் நார்மல் லெங்க்த்தை விட இது வந்து லெங்க்தன் பண்ணிவிடும். அண்ட் கீழே இருக்க லேஷஸ் வந்துடாதீங்க, ஏன்னா பியூட்டியே வந்து கீழே இருக்க லேஷஸ் போட்டதுக்கப்புறம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு டால் எஃபெக்ட் இருக்கும். டால் இன்ஸ்டன்ட்லி டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல மஸ்காராவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஹூடா பியூட்டி லேஷஸ் மஸ்காரா, லெஜிட் மஸ்காரா அண்ட் இந்த மஸ்காரா, இது ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல். அதாவது இந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு டால் எஃபெக்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபேக் லேஷஸ் வேணுமா? அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. யூஸ்வலாக வந்து நான் வந்து ஃபேக் லேஷஸ் போடுவேன், பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஃபேக் லேஷஸ் பண்ண போகிறதில்ல. அப்படி இருந்துமே வந்து ஒரு நைஸ் ஐடூ பண்ணிவிட்டு ஒரு மஸ்காரா போட்டிங்கன்னா அந்த ஃபேக் லேஷஸ் எஃபெக்ட் ஆல்ரெடி எனக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு மேலே சில பல விஷயங்கள் ஃபேஸ்க்கு பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டோரிங். ஸோ கான்டோரிங் வந்து நான் வந்து ஹூலா பெனிஃபிட் ப்ரான்சர் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு கான்டோர். ஸோ கான்டோரிங் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்க மூஞ்சை இப்படி ஆக்கிறது தான் வந்து கான்டோரிங். ஸோ குயிக்காக பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இதுவும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் வந்து நான் பெக்கா க்ளோயி மலிகா ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேலட். இது வந்து என்னோட ஃபேவரட் கலர்ஸ்லாம் இருக்கும். இட் இஸ் ஈஸி டு கேரி. சப்போஸ் நம்ம எங்கேயாவது டூருக்கு இல்லை வெக்கேஷன் எங்கேயாவது நம்ம போனோம் அப்படின்னா ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் ஒரே பேலட்டில் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து இந்த பிங்க் ப்ளஷ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிங்க் ப்ளஷ் ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ வந்து நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நேச்சுரலி வந்து அப்படியே ஒரு ஷைன் கொடுக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஐப்ரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஐப்ரோ போட்ட பிறகு தான் வந்து உங்களோட கம்ப்ளீட் மேக்கப் லுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ ஐப்ரோ போடலன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுனால ஆல்ரெடி ஐப்ரோ வந்து ஒரு ஷேட் லைட்டன் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஐப்ரோ போட்டோடனே வேறு லுக் வரப்போது பாருங்கள். ஸோ ஐப்ரோ நான் வந்து மேபிலின் க்ரீம் ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஓ மை காட், நான் மொபைல் கேமரா யூஸ் பண்ணுறேன். நிஜமாக சொதப்ப போகிறேன் நான். பட் ஓகே, எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். மொபைல் கேமராலலாம் ஐப்ரோ பண்ண முடியாது, இருந்தாலும் உங்களுக்காக அதையும் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எப்படி இருக்குது, ஒரு சைடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த ஐப்ரோ எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா மேக் ஷூர் ஐப்ரோஸ்க்கு கண்டிப்பாக டூ சம்திங். ஏதாச்சும் ஒரு பென்சிலோ இல்லை இந்த மாதிரி ப்ரோமேடோ இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஸோ எனக்கு வந்து யூஸ்வலி நான் ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு மேக்கப் பண்ணிட்டேன்னா எனக்கு டச்சப் கூட பண்ண பிடிக்காது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் தான் நான் க்ரியேட் பண்ணுவேன். என்னோடய ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும் அண்ட் டெக்னிக் இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த ஐப்ரோ கூட காலையில் போட்டால் கூட நைட் வரைக்குமே இதே மாதிரி ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக். இன்றைக்கி லிப்ஸ்டிக் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேக் காஸ்மெட்டிக் வேர்ல். இது வந்து ஒரு மாதிரி நியூட் கலர். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பளிச்சுன்னு நம்மளோட ஐ லைனர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு நியூட் லிப்ஸ்டிக். அண்ட் அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபென்டி க்ளாஸ் பாம் ஒரு க்ளாஸ். இது போட்டோன்னே யூ வில் ஹாவ் தட் ரிச் ஃபைனல் லுக். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் குயிக்காக போயிட்டு
என்னோட அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன். ஸோ மக்களே, நான் வந்து சொன்னேன் போயிட்டு குயிக்காக அக்சசரிஸ் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி. நான் போட்ட ஒரே அக்சசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இயரிங்ஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் லுக். உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் டேக் கேர், பாய்.